ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் Nithilan Dhandapani. கொரோனா நம்ம ஊரில் வந்து பயங்கரமான ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. நிறைய பிரச்சனைகள் நம்ம ஊர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்ம ஊர் அப்படின்னு இல்லாமல் மொத்த உலகமே வந்து நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் உலகத்துக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் சைனா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம ஊரில் வந்துட்டு இந்த பாலிமர்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி, அதாவது நம்மளுடைய ரத்த மாதிரியும் நம்மளுடைய மூக்கிலிருந்து சளி எடுத்து அந்த மாதிரியும் டெஸ்ட் பண்ணி கொரோனா இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது தான் அதோட யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனுடைய ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு வந்து டோட்டலாக 5 நாள் வந்து தேவைப்பட்டது. ஸோ இந்த 5 நாள் பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, சைனாட்டு இருந்துட்டு ரேபிட் டெஸ்டிங் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லட்சம் கிட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் வீக் அந்த கிட்ஸ் எல்லாமே வந்திருந்தது. இதில் என்னென்னா, பர்டிகுலராக தமிழ்நாட்டிலேருந்து 1 லட்சம் கிட்ஸ் ஆர்டர் பண்ணதாக வந்து செய்திகள் வந்து சொல்லுது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ரீச் ஆனதோடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா வெறும் 24,000 மட்டும்தான். ஏன் இது இவ்வளோ கம்மியாக வந்தது, எத்தனை ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணாங்க, எவ்வளோ ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமாக எதுவும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அரசு வந்து எந்த விதமான ஆதாரப்பூர்வமான அறிக்கையும் இது வரைக்கும் வெளியிடலை. நம்மளும் சும்மா ஒரு ட்ரெண்டுக்காக கேட்டோம், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அதை பற்றி மறந்துட்டோம். சரி, இது வந்ததுலேருந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னால், மற்ற அந்த 3 லட்சம் கிட்ஸும் ஆல் ஓவர் இந்தியா எல்லாத்துக்குமே வந்து பிரித்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், அந்த வந்த கிட்ஸ் எல்லாமே ராஜஸ்தான் வந்து நேற்று என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த டெஸ்டிங் கிட்ஸ்லேருந்து எந்த விதமான ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் வர்றதில்லை, அதுலேருந்து வர ரிசல்ட்ஸ் எல்லாமே முன்னுக்கு பிறனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அந்த ரேபிட் டெஸ்டிங் கிட்ஸை யூஸ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்டேட்ஸில் வந்து அதை பார்க்கும்பொழுது அங்கங்கே ஒரு சில இடத்துல வந்து 70% ரிசல்ட் வருது, ஒரு சில இடத்துல பயங்கர கம்மியாக 5% வருது, ஒரு சில இடத்துல 2% தான் வருது. இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால ஐசிஎம்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மெடிக்கல் அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அடுத்த 2 நாளைக்கு வந்து எந்த விதமான டெஸ்டிங்கும் வந்து நாடு ஃபுல்லாக நடத்த வேண்டாம், அதாவது அந்த ரேபிட் டெஸ்டிங் கிட்ஸ் யூஸ் பண்ணி எந்த விதமான டெஸ்ட்டும் நடத்த வேண்டாம், அதை ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம மேலே பழி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொரோனா அப்படிங்கிறது வந்து ஒரு 4 மாதமாக புதுசாக வந்து ஒரு நோய், அது வந்து உடனே வந்து அதுக்குண்டான ஒரு டெக்னாலஜியோ இல்லை கண்டுபிடிக்கிறதுக்குண்டான எந்த விதமான டெக்னாலஜி மெடிசன்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் புதுசாக வந்திருக்கு இந்த டெக்னாலஜி. இதை வந்து நம்ம தவறுகள் வர்றது வந்து சாத்தியம்தான். இதை வந்து நம்ம படிப்படியாக ஆராய்ச்சிகள் மேற்பட்டு நம்ம இதில் வந்து கரெக்டாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ 2 நாளைக்கு அந்த இது ரேபிட் டெஸ்டிங் கிட்ஸ் யூஸ் பண்ணி எந்த விதமான டெஸ்ட்டும் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. சரி, இது பண்ணலை அப்படின்னு சொன்னால், இப்போ வாங்கின கிட்ஸ் எல்லாமே ஒழுக்கமாக வேலை செய்யலைன்னு வச்சுக்கோமே, இதுக்குண்டான காசு நஷ்டஈடெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் வந்து நம்ம எனக்கு புது டெஸ்ட்டு கிட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேட்போம் சைனாவில் அப்படின்னு வந்துட்டு நம்ம மெடிக்கல் அசோசியேஷன் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம், அது கண்டிப்பாக நடக்கவும் போகிறது இல்லைங்கிறது 2வது விஷயம். சரி, இந்த மாதிரி இது நம்ம இந்தியாவுக்கு மட்டும் நடந்த ஒரு விஷயம். அடுத்தது பாகிஸ்தானில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், N95 அப்படின்னு சொல்லக்கூடிய அது மாஸ்கில் அது ரெஸ்பிரேட்டர், அதாவது லிட்டரலாக வந்து ஒரு பாக்டீரியாவையோ வைரஸையோ வந்து நம்ம உள்ளே சுவாசிக்கும் போது அது ஃபில்டர் பண்ணி தான் வெறும் பியூரான ஏர் தான் உள்ளே விடும். நம்ம நார்மலாக அந்த சர்ஜிக்கல் மாஸ்க் போடுற மாதிரி இல்லை. N95 ரெஸ்பிரேட்டருங்கிறது வந்து பக்காவாக ஒரு ஃபில்டர் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பிரேட்டர். அந்த ரெஸ்பிரேட்டர் வந்து பாகிஸ்தான் வந்து சைனாக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் சைனீஸ் கவர்மெண்ட்டுங்கிறதோட சைனா நாட்டில் இருந்து பாகிஸ்தானுக்கு போன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அண்டர்வேர் இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய ஜட்டி துணி, அந்த துணியில் தான் அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டர் தைச்சு அனுப்பிச்சி விட்டுருந்துருக்காங்களாம். கிட்டத்தட்ட 1 மில்லியன் ரெஸ்பிரேட்டர்ஸ், 10 லட்சம் ரெஸ்பிரேட்டர்ஸ் வெறும் ஜட்டி துணியில் தைச்சு அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க ஆர்டர் பண்ணது N95 ரெஸ்பிரேட்டர். ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக். இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஜான்வரி பிப்ரவரியில் நம்ம பழைய வீடியோவில் பார்த்த மாதிரி ஃபெப்ரில் அமெரிக்காட்டிருந்து பல மில்லியன் டாலர்ஸ் வர்த்து உள்ள ஃபேஸ் மாஸ்க் எல்லாமே சைனா வந்து வாங்கி அவங்க கம்ப்ளீட்டாக ஸ்டாக் பண்ணி வச்சுட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும் பொழுது, சைனா எந்த விதமான பாதிப்பும் இன்றைக்கி வந்து வரதெல்லாம் அவங்களுடைய டெத் ரேட்டோ பாதிக்கப்படுறதுக்குண்டான எந்த விதமான சாத்தியக்கூறுகள் அப்படியே கம்ப்ளீட்டாக கம்மியாகிட்டு இருக்குது. எந்த கவர்மெண்ட்டையுமே சைனாக்குள்ளே விடுறதில்லை. சைனா கவர்மெண்ட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறதே எதுவுமே தெரியாமல் கம்ப்ளீட்டாக அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். ஆனால் என்ன உண்மையாலுமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவனுடைய ப்ரொடக்ஷன் அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். மாஸ்க்கு வெளியே வருது, சேஃப்டி கிட்ஸ் எல்லாமே வெளியே வருது, ரெஸ்பிரேட்டர்ஸ் வெளியே வருது. அவனோட ப்ரொடக்ஷன் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்குது. உலகம் ஃபுல்லாக யாருக்கெல்லாம் கேட்குறாங்களோ அவன் வந்து கரெக்டாக கொடுத்துட்ருக்கான். கரெக்டாக கொடுக்குறான் அப்படின்னா பொருள் மட்டும் கொடுக்குறான், அது வேலை செய்யலையாங்கிறது 2வது விஷயம். என்ன அப்படின்னா, அவனுக்கு தேவையான அந்த காசு அப்படிங்கிறது வந்து அவனுக்கு போயிட்டே இருக்குது. வெளியே வரக்கூடிய பொருள் வந்து சரியாக வருதா வரலையா அப்படிங்கிறது வந்து அவன் எதுவுமே இல்லை. ஆனால் அவனுக்கு வேணுங்கிற பேமெண்ட் வந்து அவனுக்கு கம்ப்ளீட்டாக போயிட்டே இருக்குது. சரி, இதனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு போன வருஷம் என்ன நடந்தது அப்படின்னா, 2019 என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அமெரிக்க அதிபர் வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, சைனீஸ் டெலிகம்யூனிகேஷன்ஸ் வந்து எதுவுமே அமெரிக்காவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணுறாரு. ஸோ ஹுவாய் அப்படிங்கக்கூடிய அந்த கம்பெனிஸ் வந்து இனிமேல் அமெரிக்காவில் வேலை செய்யாது. அதுக்குண்டான எந்த டெக்னாலஜிஸுமே வந்து அமெரிக்கன் டெக்னாலஜிஸ் ஹுவாய் கம்பெனியில் இன்ஸ்டால் பண்ணி எந்த டெக்னாலஜிஸுமே வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பெரிய பேன் பண்ணுறாரு. சைனாக்கு ஒரு பெரிய அடியாக இருக்குது.
இது வந்து அமெரிக்காக்காரங்க சைனாக்கு கொடுத்த ஒரு பெரிய நெருக்கடி. இந்த யூரோப் கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தோம்னா பர்டிகுலராக பிரிட்டன், ஸோ யூரோப் சம்மந்தமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறோம்னா, அந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய அந்த டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே சைனாவில் ரொம்ப பயங்கரமாக பூஸ்டப் ஆகிட்டுருக்கு. சைனாக்கு இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீஸோ டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸோ மொபைல் கம்பெனிஸோ எதுவுமே வந்து பூஸ்ட் ஆகாமல் வெஸ்டர்ன் கம்பெனிஸ் எல்லாம் வந்து சைனாவில் பயங்கரமாக பூஸ்ட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் டிசம்பர் 2019 கரெக்டாக கொரோனா அப்படின்னு ஒன்று வருது. எதாச்சியாக எக்கு தப்பாக ஊஹான் அப்படிங்கக்கூடிய அந்த சிட்டியில் வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் எந்த விதமான ஆதாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பும் கிடையாது. அதாவது இது வந்து மற்ற நாட்டுக்கு தான் அவங்க ஏவரக்கு வச்சுருந்தாங்க, அது தெரியாமல் அவங்களுக்கு பரவிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இன்னும் வரைக்கும் ஒரு கான்ஸ்பிரசியாக தான் இருக்கே தவிர இது வரைக்கும் உண்மை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சரி, நம்ம அதுக்கு வர வேண்டாம். இப்போது சைனாலேருந்து அந்த வைரஸ் அப்படிங்கிறது பரவுச்சு அப்படிங்கிறது வந்து எல்லாமே தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் அதில் மெகா சைஸில் பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து நம்ம கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர்த்துக்கு மேலே பாதிக்கப்பட்டதாகவும் 45,600 பேர்த்துக்கு மேலே இறந்துட்டதாகவும் வந்து தொடர்ந்து டெய்லியும் பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து இறக்குறாங்க, லட்சக்கணக்கான பேர் வந்து தொடர்ந்து பாதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த கொரோனா அப்படிங்கக்கூடிய அந்த வைரஸ் 1000 தான் சைனாலேருந்து வந்தாலுமே முதல் அடி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் தான் கெத்து அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சூப்பர் பவர், எனக்கு கீழே தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் சைனாவை ஃபஸ்ட்டு அடித்த முதல் சூப்பர் பவர் அமெரிக்காவுக்கு ஃபஸ்ட் அடி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூரோப்பு. இன்றைக்கி யூரோப் வந்து பெருசாக ஒரு எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு யூரோப் சற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ், அந்த பிரிட்டன் கூடிய கண்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே சரியான அடி. பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் வந்து கடைசியில் ஒரு வழியாக காப்பாற்றி அவரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. சரிங்களா? இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாமே அடி. இப்போ இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அடிப்பட்டது மூலிமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷனுங்கிறது ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. என்ன ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் வந்து பயங்கரமாக அடி ஆகிடுச்சு. இந்த ப்ரொடக்ஷன் நின்னதுனால சைனாவுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. சரி, அடுத்தது இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், சைனாவுடைய டாப் மோஸ்ட் எக்கனாமிக் காம்படிட்டர் யார் அப்படின்னு சொன்னால் இந்தியா தான். சைனாவை விட இந்தியன் எக்கானமி பயங்கர பூஸ்ட் ஆகிட்டு இருக்குது. நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும். இதை நினச்சி சைனாக்கு வந்து என்றைக்குமே நம்ம மேலே ஒரு பயங்கரமான ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. 2020 இண்டோ சைனா வார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. காட்ஸ் கிரேஸ் இப்போ வரைக்கும் அதுக்குன்ற எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்தியன் எக்கானமி தான் வந்து சைனாக்கு ஒரு மோசமான காம்படிட்டராக இருந்தது. இன்றைக்கி இந்தியா இஸ் தி பிக்கஸ்ட் லாக்டவுன் நேஷன் இன் தி என்டையர் வேர்ல்டு. அதாவது மனித சரித்திரத்திலே இல்லாத ஒரு மேசிவ் லாக்டவுன் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு, எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்தியன் எக்கானமி கண்டிப்பாக திருப்பியும் இந்த லாக்டவுன் எல்லாம் 100% முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்தியன் எக்கானமி பேலன்ஸ் ஆகி மேலே திருப்பி எந்திரிக்கிறதுக்கு எப்படி ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆயிரும் அப்படின்னே வந்து தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் சைனா எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், நெக்ஸ்ட் டெக்னாலஜி, அப்கமிங் டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5G. இந்த 5G டெக்னாலஜிக்கு உண்டான அத்தனை வேலையுமே சைனாக்காரங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டாப் மொபைல் ப்ரொடியூசர்ஸான இந்த ஓப்போ, விவோ, ஹுவாய் இந்த 3 பேருமே வந்து இந்த 5G டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய அந்த மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 5G டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே சைனாவில் பூஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி அந்த டெக்னாலஜி இன்பில்ட் பண்ணணும், அதுக்குண்டான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் என்னென்ன, அதில் ரன் ஆகக்கூடிய மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சைனா அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நான் யூரோப்பில் சொன்னேன் இல்லைங்களா, யூரோப்பில் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆனதுனால சைனாக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, யூரோப்பில் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆனது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மொபைல் கம்பெனிஸ் ப்ரொடக்ஷனும் அந்த டெலிகம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வரது எல்லாமே யூரோப்பில் ஸ்டாப் ஆனதுனால யூரோப்னால் கம்ப்ளீட்டாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் சைனாவில் இருக்கிறது கம்ப்ளீட்டாக அடி வாங்கிருச்சு. அவங்க ஏற்கனவே ஒரு டைப்பில் தான் அங்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வாங்குறத மக்கள் கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க. ஸோ சைனாவில் இருக்கக்கூடிய 5G டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய அந்த மொபைல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 4,000 யுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாட்டுடைய நம்ம நாள் ஒரு 4,000 ரூபா மாதிரி வச்சுங்களேன். அந்த நாட்டில் 4,000 யுவான் இருந்தாலுமே மக்கள் வந்து அவங்க நாட்டு பொருள் தான் வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக சைனாக்கு இருக்குது. ஸோ இந்த லாக்டவுனே முடிச்சுட்டு அடுத்து இம்மிடியட்டாக வரக்கூடிய அந்த டெக்னாலஜி, நம்ம வந்து நோக்கி போகக்கூடிய அந்த டெக்னாலஜியான 5G டெக்னாலஜி உலகமே ஸ்தம்பிச்சிருக்கக்கூடிய அந்த நிலைமையில் சைனா அப்படிங்கக்கூடிய கண்ட்ரி மறைமுகமாக அவங்க செய்ய வேண்டிய எல்லா காரியமே செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு யாரெல்லாம் போட்டியாக இருந்தாங்களோ அந்த போட்டியாக இருந்தக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே பயங்கரமான அடி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நான் உடனே அதுக்காக நான் சைனா தான் இது வந்து பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல. ஆனால் நடக்கக்கூடிய லிங்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பாருங்களேன்.
இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான். இங்கே வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் இருந்ததோ அந்தந்த கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அடியே விழுந்துகிட்டே இருக்குது. அவங்களுடைய எக்கானமி அடி, அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் எல்லாமே அடி. அவங்களுடைய மக்கள் திரும்பி எந்திரிச்சு வர்றது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரமாக முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. இதை வந்து நம்மளுடைய நான் பேசுகிறதுனாலையும் நீங்கள் கேட்குறதுனாலே ஏதாவது மாற்றம் வந்துருமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் வரக்கூடிய மாற்றங்களுக்கு எதாக இருந்தாலும் நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து அந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இதை வந்து கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டு இம்மிடியட்டாக, அதாவது இப்போவே என்ன தான் முடியலனாலும் கவர்மெண்ட்னால ஒரு சில விஷயங்கள்லாம் முடிவுகள் எடுக்க முடியும். ஸோ இம்மிடியட்டாக லாக்டவுன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து ஏதாவது முடிவு எடுத்து ரேப்பிடாக மூவ் பண்ணனா மட்டும்தான் இந்த மாதிரி எக்கனாமிக் ஷடவுனில் இருந்தோ இல்லை இன்னொரு நாட்டோடைய எக்கானமி வந்து நம்மளுடைய நாட்டோட எக்கானமிக்கு மேலே போகிறத விட காப்பாற்றுறதுலேருந்து நம்மளை கண்டிப்பாக நம்மளே தற்காத்துக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிதர்சனமான ஒரு உண்மையாக வந்து கடைசியில் வந்து நின்றுடுச்சு. ஸோ சைனா அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பர் பவர் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஏற்கனவே இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியா சைனாக்கு தான் வந்து பெரிய ஒரு போட்டி வரும். இன்றைக்கி சூப்பர் பவராக இருக்கக்கூடிய அமெரிக்காவோ ரஷ்யாவோ வந்து கம்ப்ளீட்டாக அவங்க சூப்பர் பவர் அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்டேட் வந்து ஃபுல்லாக அழிஞ்சு போயிடும். ஸோ இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடக்கக்கூடிய போட்டியில் ஒரு சாரார் என்ன சொன்னாங்கன்னா சைனா தான் வந்து மேலே வரும்னு இல்லவே இல்லை. இன்னொரு சாரார் என்ன சொன்னாங்கன்னா இந்தியா தான் வந்து கம்ப்ளீட்டாக மேலே வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்தியா அப்படிங்கிறது வந்து அந்த சூப்பர் பவர் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இன்றைக்கி கம்மியாகிட்டு இருக்குது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில். சரி, இதை பேசும்போது ஒன்று விட்டுட்டோம். இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிறத வந்து எதுக்காக அடித்தாங்க, அவங்களுக்கு வந்து அந்த தப்பான ப்ராடக்ட்ஸ் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா கூட ப்ராப்ளம் வர்றதுக்கு யார் சப்போர்ட்டாக இருக்கிறதா, அதாவது சைனாக்கு யார் சப்போர்ட்டாக இருக்காங்கன்னா சைனாக்கு பாகிஸ்தான் தான் சப்போர்ட்டாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அவங்க சப்போர்ட் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு தேவையான காம்படிட்டர்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அடிச்சிட்டாங்க. இவனுடைய தேவையும் இல்லை, இவனையும் கம்ப்ளீட்டாக முடிச்சு தரணும். ஏன்னா இவங்களுடைய ரகசியமெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியணும். கம்ப்ளீட்டாக அங்கேயும் முடிச்சிட்டான். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸில் எல்லா இடத்துலையுமே சைனா மறைமுகமாக ஒரு செக் வச்சுட்டே தான் இருக்காங்க. அந்த செக் வந்து உண்மையாலுமே வலுவாக வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்தியா அப்படிங்கக்கூடிய நம்ம நாட்டுக்கு பெரிய ஒரு ஆபத்தாகவும் ஒரு பெரிய அடியாகவும் இருக்கும். இதை வந்து அரசாங்கம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எக்கனாமிக் சீர்கேட்டிலிருந்து கண்டிப்பாக தப்பிக்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். நம்ம சேனலோட இணைந்திருங்க. அது வரைக்கும் இட்ஸ் நித்திலன் தண்டபாணி சைனிங் ஆஃப். பாய்.